ஹலோ எவ்ரிவன். ஸோ ஜோஹோவில் டெக்னிக்கல் ரைட்டர் ரோலுக்கு அஃபீஷியல் ஹையரிங் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு ஜோகோ மாதிரி ஒரு பெரிய எம்என்சியில் வந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ட்ரீம். பட் எனக்கு வந்து இந்த கோடிங்லாம் வராதுங்க. எனக்கு வந்து ஏதாவது நான் ஐடி ரோல் மாதிரி இருக்கணும். அதே டைம் ஜோஹோவில் எனக்கு ஒர்க் பண்ணணும், ஐடிக்குள்ளேயும் போன மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ சென்னை வாசிகள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே வந்து பாருங்கள். ஏன்னா சென்னை லொக்கேஷனுக்கு தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே டைம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ரோலுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, இதோட ட்ரைனிங் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் டெக்னிக்கல் ட்ரெயினி அப்படிங்கும்போது டெக்னிக்கலாக எப்படி வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ரோலே இருக்க போகுது. பேசிக்காக அதுதான் வந்து அர்த்தம். பட் இப்போ ஜோஹோ புக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஜோஹோ புக்ஸில் இருக்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், தென் ஏதாவது அதில் இருக்கிறத ஏதாவது கண்டென்ட்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸான ஏதாவது ஒரு விஷயங்கள், சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து வர்ச்சுவலாகவும் சரி, இல்லைன்னா இன்பர்சன். வர்ச்சுவல் மீன்ஸ் நீங்கள் கூகுள் மீட் இல்லைன்னா ஜூம் மீட்டில் எதுலையாவது வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவங்களோட ஜோஹோ புக்ஸ், ஜோஹோ ப்ராடக்ட்ஸ் பற்றி. அப்படி இல்லைன்னா இன்பர்சன்லேயும் நீங்கள் போய் அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸை பற்றி ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜோஹோ புக்ஸ் இருக்குது. இப்போ ஜோஹோ புக்ஸ் இருக்குன்னா அதே மாதிரி ஜோஹோ ப்ராடக்ட் வேறு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக போய் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இண்டிவிஜுவலாகவும் போகலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அதர் ப்ரொஃபஷனல், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கார்ப்பரேட்ஸ் யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து யார் வேணாலும் இதில் இருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஆப்போசிட் கிளைண்ட்டாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் வர்ச்சுவலாகவோ இல்லைன்னா இன்பர்சன்லேயோ போய் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் கவர் ஆல் கோர் மாடியூல்ஸ் ஆஃப் ஜாவா புக்ஸ். ஜாவா புக்கில் இருக்க எல்லா கோர் மாடியூல்ஸுமே நீங்கள் கவர் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கணும். லைக் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சேல்ஸில் வந்து எஸ்டிமேட் போடுறது, இன்வாய்ஸ், பேமெண்ட்ஸ், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தென் பர்ச்சேஸில் பில்ஸ், எக்ஸ்பென்சஸ், வெண்டார் கிரெடிட்ஸ், இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ எனக்கு வந்து பேசிக்காக இந்த அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரியாது. நான் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் குரூப்பு. ஸோ யாராவது பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும்னு நான் நம்புகிறேன். தென் பேங்கிங், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட், டைம் ட்ராக்கிங், ஜேர்னல்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங்ஸ், இந்த மாதிரி ஜாவாவோட கோர் மாடியூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிருக்க பட்சத்தில் அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு அதுலேருந்து ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து வர்ச்சுவலாகவோ இல்லை நேர்லேயோ போய் அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் டெய்லர் ட்ரைனிங், கண்டென்ட் அண்ட் டெலிவரி மெத்தட் டு சூட் வேரியஸ் ஸ்கில் லெவல்ஸ் ஃப்ரம் பிகினர் டு அட்வான்ஸ் யூசர்ஸ். ஸோ அவங்களோட மெத்தட்ஸ், டெலிவரி மெத்தட்ஸு, உங்களோட டெலிவரி மெத்தட் எப்படி வேணால் இருக்கலாம். அதாவது நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை எப்படி அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறீங்க, அவங்களோட ஸ்கில்ஸு எல்லாமே வந்து அங்கே செக் பண்ணுறாங்க. ஸோ பிகினர்லேருந்து அட்வான்ஸ் யூசர் வரைக்குமே நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகினர்ஸும் இருப்பாங்க, அட்வான்ஸ் யூசர்ஸும் இருப்பாங்க. ஸோ 2 பேத்துக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் கண்டக்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸ், ரியல் வேர்ல்டு கேஸ் ஸ்டடீஸ், Q&A செஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வச்சு இன்ட்ராக்டிவாக எஃபெக்டிவாக அந்த லேர்னிங் ப்ராசஸை வந்து நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன்னா ஒரு டெக்னிக்கல் ட்ரெயினியாக இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாலும் சரி, கிளைண்ட் வந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் பக்காவாக வந்து ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்காக அப்படி சொல்கிறாங்க. தென் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக். அது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ட்ரெயினி வராங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் அசஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் எப்படி இருந்ததுன்னு அவங்கக்கிட்ட ஒரு ஃபீட்பேக்குமே வந்து நீங்கள் வாங்கணும். இப்போ ஒரு 10 பேருக்கு நீங்கள் சொல்லி தரீங்கன்னா அது எப்படி இருந்தது, அந்த 10 பேர் எப்படி உங்களோட ட்ரைனிங்கை வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக் வாங்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ப்ரொவைட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அண்ட் ஃபாலோ அப் சப்போர்ட் டு என்ஷூர் சக்ஸஸ்ஃபுல் அடாப்டேஷன். நீங்கள் கரெக்டாக ஒரு ஃபீட்பேக் வாங்கிட்டு அவங்க என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அதை ஒரு ஃபாலோ அப் பண்ணிங்கன்னா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு செஷன் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதுக்காக சொல்கிறாங்க. தென் ரிப்போர்ட்டிங் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கிளைண்ட்டோட அட்டெண்டன்ஸ், ட்ரைனிங் செஷன்ஸ், தென் கிளைண்ட் ஃபீட்பேக் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். தென் ப்ரிப்பேர் ரிப்போர்ட் ஆன் ட்ரைனிங் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இன்றைக்கி நான் இந்த செஷன் போய் இந்த ட்ரைனிங் இந்த பற்றி நான் உங்களுக்கு இப்போ நான் பைத்தன் பற்றி நான் இவங்களுக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ட்ரைனிங் என்ன நல்லா பண்ணோம், அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அந்த ட்ரைனிங் செஷன் எப்படி இருந்தது, எவ்வளோ பேர் ப்ரெசென்ட், எவ்வளோ பேர் ஆப்சென்ட், இது எல்லாமே ஒரு ரிப்போர்ட்டாக அக்யூரேட்டாக நீங்கள் வச்சு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறது எல்லாமே பக்காவாக செக் பண்ணிவிட்டு அதை ஒரு ரிப்போர்ட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார் சம் ஒன் வித் எக்ஸ்பர்டைஸ் இன் எதில் சொல்கிறாங்கன்னா எல்லா டெமான்ஸ்ட்ரேட் நாலேஜ் ஆஃப் ஆல் கீ மாடியூல்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். ஸோ ஜோஹோ புக்கில் இருக்க எல்லா மாடியூல்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் அக்கௌண்டிங் நாலேஜில் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து எக்ஸப்ஷனல் வேர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் மேண்டட்டரியாக வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஹிந்தி இஸ் அண்ட் ஆடட் அட்வான்டேஜ். மேபி உங்களுக்கு நார்த்தில் வந்து கிளைண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஹிந்தி வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக அந்த லாங்குவேஜ் இருக்கும், ஆப்ஷனல் தான், பட் இங்கிலீஷ் மெயின்.
தென் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கங்கும்போது அதை வந்து நம்ம பிக்சராகவோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம், வீடியோவாகவோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஸ்கில்ஸ் வித் எபிலிட்டி டு கமாண்ட் அண்ட் ஆடியன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி நின்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ஆடியன்ஸை கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே டைம் இன்ட்ராக்டிவாக அவங்ககிட்ட டிஸ்கஷன்ஸையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். எங்கேஜாக வச்சுக்கணும் அந்த ஹாலை, அதுதான் சொல்கிறாங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜோஹோ அப்ளிகேஷன்ஸ். தென் மெயினாக வந்து ஜோஹோவில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எபிலிட்டி டு கிரியேட் ஹை குவாலிட்டி ட்ரைனிங் வீடியோஸ். இப்போ வந்து சில பேரால் செஷன் அட்டன் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான ட்ரைனிங் வீடியோ வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். தென் ரெக்வயர்ஸ் எக்ஸ்டென்சிவ் ட்ராவல். இப்போ ஏதாவது வேற ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குற கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்ததுனாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஓகேவாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சென்னையில் ஜோஹோவில் ஒர்க் பண்ணணும்னு யாராவது நினச்சிட்டு இருந்தீங்க, இந்த டெக்னிக்கல் ட்ரெயினி ரோலுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஜாப் அப்டேட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெக்வர்ஸ் ஆஃப் இஷ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.